அண்மைச் செய்தி. வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கப்பட்டதற்கான காரணத்தை இணையத்தில் வெளியிட உச்சநீதிமன்றமானது அதிரடி உத்தரவினை பிறப்பித்துள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்ட 65 லட்சம் பேர் விவரங்களை வெளியிட நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. நீக்கப்பட்டதற்கான காரணத்துடன் 65 லட்சம் பேருடைய விவரங்களை வெளியிட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். பீகாரில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் மூலம் 65 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் மனு ஆணை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் சூரியகாந்த், ஜாய் மல்லையா பக்சி அமர்வில் நடைபெற்று வந்த நிலையில் இது தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்வதற்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணை இன்றைய தினமும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கில் முக்கியமான உத்தரவு ஒன்றை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அதாவது நீக்கப்பட்ட அந்த 65 லட்சம் வாக்காளர்களினுடைய பெயர்களையும் வெளியிட வேண்டும், இணையதளத்தில் 4 நாட்களில் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறது. வரும் செவ்வாய்க்கிழமைக்குள்ளாக இந்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நீக்கப்பட்டதற்கான காரணத்தை, அதாவது இந்த வாக்காளர்கள் ஏன் நீக்கப்பட்டார்கள் என்பதற்கான காரணத்தை இணையதளத்திலேயே தெரிந்து கொள்ளும் வகையில் அந்த காரணத்தை குறிப்பிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. மேலும் மாவட்ட ரீதியாக எத்தனை பேர் நீக்கப்பட்டுள்ளனர், நீக்கப்பட்டவர்கள் யார், அதற்கான காரணம் என்ன என்பதை குறிப்பிட்டு இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் தீர்ப்பின் பொழுது ஆதார் அட்டை ஒரு அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. எனவே இது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையம் பதிலளிப்பதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. அதாவது எதற்காக ஆதார் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது தொடர்பான காரணத்தை தெளிவாக குறிப்பிடும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. அதாவது இந்த உத்தரவை வரும் செவ்வாய்க்கிழமைக்குள்ளாக நிறைவேற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினுடைய விசாரணையை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்பொழுது என்ன மாதிரியான உத்தரவுகள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.